அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு என்னென்னா, என்னுடைய கனவில் அருளப்பட்ட இன்னொரு ஞானத்தை பற்றியது. நான் உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்னுடைய கனவில் அருளப்பட்ட ஞானம் என்னென்னா, நம்ம பொருளியல் நிஜத்தில் இருக்கிறோம், ஆத்மாக்கள் அருளியல் நிஜத்தில் இருக்காங்க, தெய்வங்கள் ஆத்மாக்கள்லாம். இந்த பொருளியல் நிஜத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அருளியல் நிஜத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அன்புக்குரியவர்களோட ஆன்மாவோ இல்லை தெய்வங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். சகஜமாக அந்த தொடர்புன்றது ஒரு மனிதனுக்கும் உண்டான தொடர்பு போல் அது இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம மனித சமூகத்தின் அலைவரிசை என்பது இன்னும் 4 மடங்கு உயர வேண்டும் அப்படின்ற ஒரு ஞானத்தை அருளியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த கனவில் இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமை ஈவினிங், எனக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எனக்கு இந்த கனவு வந்துச்சு. இது புதன்கிழமை உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் இந்த வீடியோ. அதில் என்ன காமிக்கிறாங்கன்னா, இறந்தவர்களினுடைய ஆன்மா, நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் நம்ம எப்படி தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள், அவங்க தொடர்பு கொள்ளும்போது எந்தெந்த விஷயங்கள் அவர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்த, இல்லைன்னா சொல்ல வர்ற விஷயத்தை, வழிகாட்ட வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தடைகளாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு காட்சி போல் எனக்கு ப்ளே பண்ணி காமிச்சாங்க. இது ஒரு பெரிய கனவு. என் வாழ்நாளே இவ்வளோ பெரிய கனவு நான் கண்டதில்லை. ஸோ இது எல்லாமே ஒரு படம் பார்க்குற மாதிரி எனக்கு இருந்தது கனவில், அவ்வளோ தெளிவாக. அதில் நான் சுடப்பட்டு இறக்குறேன். சுடப்பட்டு இறந்ததற்கு பிறகு நான் ஒரு ஆத்மாவாகிறேன். என்னுடைய தங்கை இருக்காங்க. என்னோடய தங்கைக்கு நிறைய கேள்விகள். ஏன் அண்ணா இப்படி இறந்துட்டான், என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு அவளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. அவள் கேள்விகள் கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னு சொன்னால், என்னுடைய கவனம் என்பது என்னோடய தங்கைக்கு பதில் சொல்ல வேண்டும், அவளுக்கு சில விஷயங்களை உணர்த்த வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஒரு ஆத்மாவா. ஏன்னா நான் தான் மரணம் அடைஞ்சிட்டேனே, சுடப்பட்டு இறந்துட்டேனே. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு தகவலை சொல்ல ஆசைப்படுறேன். என்னுடைய நிஜத்திலிருந்து நான் ஒரு சில குறிப்புகளை கொடுக்குறேன். அது அவளுக்கு, பூமியில் இருக்க உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அவளுக்கு வேறு ஒரு குறிப்புகள் அது மாறுது. நான் ஒரு தகவலை ஒரு விதத்தில் கொடுக்கும்போது அது ஒரு விதத்தில் அது அவளுக்கு ஒரு குறிப்பாவோ இல்லை ஒரு காட்சியாவோ ஏதோ ஒரு குறிப்பாக அசரீரியாக அது மாறுது. அப்போ என்ன பண்ணுறா, அது நான் தான் கொடுக்குறேன் அப்படின்றத அவனால் புரிஞ்சிக்க முடியல. நிறைய கேள்விகள் கேட்குறா. தொடர்ந்து அந்த நான் குறிப்பு கொடுக்கும்போது அந்த குறிப்புகளை முதல்ல தவறாக புரிஞ்சுக்கிறா. ஏன்னா அவள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சரிங்கிற ஒரு விஷயத்த தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவனால் நான் கேட்டதுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு பதில் கேட்குறா. அது நோன்னு பக்கத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அவளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பட் இருந்தாலும் அவள் என்ன பண்ணுறான்னா, கேள்விகள் மறுபடியும் கேட்குறா. நான் எஸ் அப்படிங்கிற பதிலை கொடுக்குறேன். அதை ஒரு விதத்தில் புரிஞ்சுக்கிறா எஸ்ன்னு. அதன் பிறகு அவளாகவே அவளோட அனுபவத்தில் கற்றுக்கிறா, இந்த கேள்விக்கு இப்படி பதில் வந்துச்சுன்னு சொன்னால் ஆம் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுதுன்னா, மீண்டும் கேள்வி கேட்க நான் அதே மாதிரி அவளுக்கு பதில் தர அவள் புரிந்து கொள்கின்றாள் முதல் முறையாக. எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் உண்டான தொடர்பு இருக்குது. எங்கள் அண்ணன் நான் ஒரு கேள்வி கேட்கும்போது ஆம்னு சொன்னால் அவன் இப்படி பதில் சொல்கிறான், இல்லைன்னு சொன்னால் அவனோட பதில் இப்படி இருக்குது அப்படின்றத அவள் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நான் கம்ஃபர்டபுள் ஆகிறேன். சரி, நான் சொல்வதை என்னுடைய தங்கை புரிந்து கொண்டால், எனக்கும் அவளுக்கும் முன்னான அந்த கனெக்ஷன், அலைன்மெண்ட் அப்படிங்கிறது நான் இப்படி சொன்னால் அவள் அப்படி புரிஞ்சுக்குவா, இப்படி தான் நான் சொல்லணும் அப்படின்னு அதில் தான் ஒரு கோர்வையான ஒரு தொடர்பே நிகழ்கிறது. இப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க? நான் இறந்தவர்களிடம் பேச முடியுமா? என் கனவுலேயே வரமாட்டேன்றாரு. நான் அவர்கிட்ட நான் அவர் ஏன் நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல, எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. எப்படி மரணம் அடைஞ்சார், ஏதாவது எனக்கு சொல்ல விரும்புகிறாரா, அவர் சாந்தி அடைந்து விட்டார், இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது மக்களுக்கு. ஆனால் பாருங்கள், இதில் இந்த கனவில் என் தங்கை தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அது என்னோட கவனத்திற்கு வருகிறது. சரி, நான் அவளுக்கு பதில் சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு உண்டாகுது. அந்த நினைப்பு என்னென்னு சொன்னால், நீங்கள் கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னால், என் தங்கை கேள்வி கேட்கலன்னா அது எனக்கு வந்திருக்காது. அது போக என்னென்னு சொன்னால், அவள் கேள்வி கேட்குறத நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றாள் நிறைய விஷயங்களில். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் கொடுக்கக்கூடிய பதில் அவள் தவறாகவும் புரிஞ்சுக்கிறா, தன் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறாள். அது அப்படியே தப்புன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டைல்யூட் ஆயிடுது. இல்லை அதெல்லாம் ஆன்சர் இல்லை அப்படின்லாம் போகிறதில்ல. அந்த அனுபவத்தில் அவள் க்யூரியஸாக புரிஞ்சுக்கிறா. ஓ, இப்படி இதுதான் கரெக்டு, எனக்கு அந்த குறிப்பு வந்ததுக்கு காரணம் இதுதான் பதில் போல் இருக்குன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவள் கேள்வி கேட்கறது நிறுத்தலை. நான் பதில் தரும்போது அவள் கண்டுபிடிச்சிடுறான். அப்போது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கு முன்னான ஒரு இடைவெளி அப்படிங்கிறது, அந்த தொடர்பு கொள்ளும் முறை, அந்த தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் முறையில் இன்னும் அனுபவ ரீதியான உங்களுக்கு அனுபவம் தேவை. அப்போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? உங்கள்கிட்ட இருக்கிறது என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு விசனம் மட்டும்தான். அவர் என்கிட்ட பேசலையே, என் கனவுல வரலையேன்னு. இது பத்தாது. நீங்கள் தொடர்பை கேட்கின்றீர்கள், ஆனால் கேள்வியை கேட்கவில்லை.
கேள்வி நிறைய கேளுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 2வது அந்த தொடர்பு என்பது, அந்த பதில் என்பது எப்படி உங்களுக்கு தரப்படுகிறதுன்றத ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். 3வது இதுதான் அந்த பதில், அவர் குடுத்த பதிலா இல்லையான்றத அனுபவத்திலிருந்து எடுக்கணும். கேள்வி கேட்கிறத மறுபடியும் நிறுத்தக்கூடாது. அப்படிங்கும்போது, இந்த 4 ஸ்டேஜ வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த கம்யூனிகேஷன்ல கரெக்ஷன்ஸ் அப்படின்றது நிகழ்ந்து, தெளிந்து, புரிந்து அது சீராகும். புரியுதுங்களா? பட் நான் மறுபடியும் சொல்லுவேன், நீங்கள் அவர் குடுக்குற குறிப்புகளை புரிஞ்சுக்கணும்னா, உங்களோட புலன்கள் பாசிட்டிவா இருக்கணும்னு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். புலன்கள் ஷார்ப்பா இருக்கணும்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். அதுக்கு உங்களோட உற்சாகமான மனநிலைன்றது நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறது. இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. நீங்க உற்சாகமான மனநிலையில இல்லைன்னா, அவர் குடுக்குற பதிலே நீங்க புரிஞ்சுக்காம கூட போயிடலாம். 2வது அவர் எந்த நிலையில இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் எந்த நிலையிலிருந்து அவரை கேள்வி கேட்க வேண்டும்? அவர் வந்து இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம்ன்றதுல எப்படி ஒரு கேள்விய கேட்கணும், அதுக்கு நீங்க எந்த மனநிலையிலிருந்து அத கேட்கணும் அப்படின்னு உங்கள ஒரு தயார்படுத்தியிருப்பேன். அந்த ஒரு தியானம் மாதிரி. அத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது, அவர் கேள்வி கேட்டால் பதில் வருவது பாசிட்டிவா இருக்கணும். அது அன்பு கலந்ததாகவும், உங்களை நல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி வழிகாட்டுவதாகவும் இருக்கணும். எல்லா கைடன்ஸும் அப்படியே வேதவாக்கா நீங்க எடுத்துற முடியாது. உங்களோட அனுபவத்தில் கத்துக்கணும். எப்படி என்னுடைய கனவுல வந்து என் தங்கை என்பவள் வந்து பகுத்தறியிறாளோ, ஓ! இதுக்கு இதான் பதிலா? இதுக்கு ரிசல்ட் வருதா இல்லையா? இப்படி அவளோட அனுபவத்திலிருந்து அவ திரட்டுறா நாலேட்ஜ. அப்போ அப்படிங்கும்போது, இட் இஸ் அ ப்ராசஸ். நீங்க இந்த 2 நிஜங்களுக்கும் உண்டான ஒரு இடைவெளியில் இருக்க இடைவெளியை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணணும். பொருளியல் நிஜத்திற்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பிசிக்கல் ரியாலிட்டிக்கும், அவங்க இருக்கக்கூடிய நான் பிசிக்கல் ரியாலிட்டிக்கும் உண்டான அந்த கேப்ன்றது க்ளோஸ் ஆகணும்னு சொன்னா, இத்தனை விஷயங்களை நீங்கள் செய்தாக வேண்டியது இருக்கின்றது. ஆனா, இதெல்லாம் செய்யாம, நீங்க தொடர்பு மட்டும் வேணும்னு கேட்டீங்கன்னா, எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இட் டசன்ட் ஹேப்பன். நான் செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். ஆனா, நான் அதுக்கு தகுந்த மாரி உடம்ப ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். மனச ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அதுக்கு தேவையான அந்த ராக்கெட்ட நான் வந்து ரெடி பண்ண மாட்டேன். அதுக்கு தேவையான பிரயாணங்கள் 3 மாசம் ஆகும். அதுக்கு நான் வந்து பொறுமையா இருக்க மாட்டேன்னா, அது எப்படி நிகழும்? அப்போ எந்த நிஜத்த கேட்கிறீங்களோ, அந்த நிஜத்திற்கு நீங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும், தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய கனவுல ஒரு ரோல் பிளேவாவே காமிச்சாங்க. நான் இறந்தா நான் எப்படி இருப்பேன்? நான் எப்படி என்னோட தங்கையிட்ட பண்ணுவேன்றத எனக்கு அனுபவமாவே எனக்கு குடுத்தாங்க. அப்படிங்கும்போது எனக்கு மரணம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாவே இப்ப இருக்காது. ஏன்னா, மரணம் அடைந்தால் நான் எப்படி இருப்பேன் என்பதை ஓரளவு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதனோட விழிப்புணர்வு எனக்கு குடுத்துட்டாங்க. நான் எப்படி பதில் சொல்ல வேண்டும்? எப்படி பதில் சொல்ல வேண்டும்? எப்படி பதில் சொன்னா எப்படி புரியுது? அப்படிங்கும்போது நானும் பொறுமையா இருக்கேன். அவளும் கேள்வி கேட்டு, கேட்டு, கேட்டு பொறுமையா இருந்து அந்த பதில் எப்படி வருது? இது உண்மதானான்றத அனுபவத்திலிருந்து கண்டுபிடிக்கிறா. அப்படி நீங்க உங்கள தயார்படுத்திக்கங்க. உங்களுடைய உற்சாகத்தை விட்டு விடாதீர்கள். உங்களுடைய நேர்மறையான அதாவது உங்களுடைய கேள்விகளை விட்டு விடாதீர்கள். அனுபவத்திலிருந்து பாடம் கற்று கற்பதை விட்டுவிடாதீர்கள். நெக்ஸ்ட்டு அந்த கம்யூனிகேஷன்றது அப்பதான் ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் ஆகும். நீங்கள் அவர் ஆத்மா சாந்தி அடைவதற்குண்டான அந்த முயற்சி, அன்பை குடுத்துட்டே இருக்கிறது. சாந்தி அடைவாயாகன்னு சொல்றது. அதையும் நீங்க நிறுத்தக்கூடாது. அப்படிங்கும்போது, இந்த 2 தொடர்புன்றது உங்க வளர்ச்சிக்கு அவர் உதவுவார். அவரோட வளர்ச்சிக்கு நீங்க உதவுவீங்க. அப்படிப்பட்ட தொடர்புன்றது வந்து இங்க அனைவருக்கும் நன்மை. ஏன்னா பாசிட்டிவ். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. அவருக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் கிரியேட் ஆகுதுங்கும்போது, பாசிட்டிவ் எஃபெக்ட், பாசிட்டிவ் ரிசல்ட்ட மட்டும் தான் தரும். அப்போ தொடர்பு வேணும்னு கேட்குறீங்க. இதற்குரிய செயல் வடிவத்தை குடுங்கள். இது நீங்க இப்படி தயார்படுத்திக்கணும். இதுவே வந்து என்னன்னா, உங்க அன்புக்குரியவர் உங்களுக்கு குடுக்குற மெசேஜ் எடுத்துக்க. நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல வர்றேன்னா, முதல்ல புரிஞ்சுக்கிற தன்மையில நீ இருக்கிறியா? புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றியா? அதுக்கு நீ கேள்விகள் நெறைய என்ட்ட கேட்கணும்ல்ல. நான் எப்படி பதில் தர்றேன்றத பார்க்கணுமல்ல. அதன் பிறகு உன் அனுபவத்தில அத நீ ஆராயணுமல்ல. அப்பதானே வந்து எந்த சேனல் வழியா அந்த தொடர்பு வருது, எந்த விதத்தில் வருது, எப்படி வருதுன்றதுக்கு ஒரு கன்க்ளூஷன் போவ. அத விட்டுட்டு நீ சும்மா உட்காந்து அழுதுட்டு மட்டும் இருந்தேன்னா, ஹவ் டஸ் இட் ஹெல்ப் யூ? ஹவ் டஸ் இட் ஹெல்ப் மீ? இது எப்படி எனக்கு உதவி செய்யும்? உனக்கு எப்படி உதவி செய்யும்ன்னு கேட்க விரும்புறாங்க. சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் அலைவரிசை வித்தியாசம் மட்டும் தான். அந்த அலைவரிசை இடைவெளி மட்டும் தான் உங்களுடைய பிரிவு. அந்த அலைவரிசை இடைவெளி இல்லை அப்படின்னு சொன்னா பிரிவு என்பதும் கிடையாது. சரிங்களா? இதுதான் எனக்கு கனவில் அருளப்பட்ட ஞானம். அத நான் உங்களுக்கு மகிழ்வோட தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது மட்டுமல்ல. மரணம் என்பது ஒரு மாயை அப்படின்ற அந்த ஞானத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல. உங்களுக்கும் உங்களுடைய தெய்வங்களுக்கும் உண்டான தொடர்பையும் இது வந்து ஹெல்ப் பண்ணி தரும். நீங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கூட அந்த கோயில்ட்ட அந்த தேவியிட்டயோ, தேவன்ட்டயோ நீங்க அந்த கேள்விகள் கேட்கும்போது, அந்த தெய்வம் உங்களுக்கு எப்படி அந்த தொடர்பை விரும்புகிறது, அத எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றது கூட இது ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கு ஒரு உதவி செய்யும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தெளிவின் வழி என்பது மாற்றத்திற்கான சேனல் மட்டுமே. ஆறுதலுக்கான சேனல் அல்ல. மாறுதலுக்குண்டான சேனல். மாறுதல் எப்போது கிடைக்கின்றதோ அப்போது ஆறுதல் ஏற்கனவே கிடைத்துவிடும் அதுக்குள்ளேயே. சரிங்களா?
இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். உங்களோட ஆன்மீகம் சம்மந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இல்லைன்னா என் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா ஒரு வாய்ஸ் மெசேஜ், சின்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். நீங்கள் என்னிடம் ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்னா அதுக்கு எந்த பிரதிபலனும் நான் எதிர்பார்ப்பதில்லை. என்னுடைய ஆன்மீகத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கணும். யார் தேடுறாங்களோ, ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்னோடய ஆன்மீகம் பொருந்தும். நீங்கள் இவங்க அப்படி சொல்கிறாங்களே, அவங்க அப்படி சொல்கிறாங்களேன்னு குழம்பிட்டு உங்களுக்கு எது புரியுதோ நீங்கள் அந்த வழி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்மீகத்தை கற்றுக்க முடியாது. ஆராயணும். நீ இதை இப்படி சொன்னியே அதுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கேள்விகளால் கேட்க கேட்கத்தான் உங்களுக்குள்ள தெளிவு பிறக்கும். கேள்வி இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஆன்மீகத்தில் வளர முடியாது. சரிங்களா? பட் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள், ஆலோசனைகள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ண வேண்டி வரும். அதற்கு இலவசமாக சேவைகள் கிடையாது. சரிங்களா? ஆன்மீகம் சம்பந்தமாக எந்த சார்ஜும் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான ஆலோசனைனா கவுன்சிலிங் புக் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய மனமாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது. நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடந்திருக்கு. பாசிட்டிவ் ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த சேனல் என்பது மற்றவர்களையும் சென்றடைய வேண்டும். மற்றவர்களோட வாழ்க்கையிலையும் இது ஒரு பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் இந்த சேனலுக்கு உதவி செய்ய வேண்டும்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லுச்சுன்னா மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர். அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம். நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை. உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள். அந்த மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. அப்படி வர பொருள் தான் நான் சொந்தமாக என்னுடைய உழைப்பில் ஈட்டும் அந்த பொருளை டச் பண்ணும்போது, ஈக்குவல் செய்யும்போது நான் முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை உருமாற்றிக் கொள்வதற்கும் தகுதியுடையவராக அதை ஆக்கிக் கொள்வதற்கும் உண்டான சரியான வழி. சரிங்களா? மாற்றத்திலிருந்து தான் பிறக்கணும் எல்லாமே. மாற்றம் இல்லாமல் வெறுமனே ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லி ஆன்மீகத்தை பரப்ப முடியாது. சரிங்களா? ஸோ மாற்றம் ஒன்றே மாறாது. உங்கள் உள்ளுணர்வு சொல்லும்படி கேளுங்கள். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.